ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டெர்ம் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பீட்ஸில் ஸ்டெர்ம் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் கொடி பேட்டர்ன்லாம் போடும்போது அதோட ஸ்டெம்மில் வந்து போடும்போது நீட்டாக இருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லோடிங் வந்து நார்மலாக ரொம்ப ஹெவியாக போடாமல் நார்மலாக லோடிங் போட்டிருக்க மாதிரி நமக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். ஆனால் வந்து இது ஸ்டெர்ம் ஸ்டிச்சு. நம்ம மேக்ஸிமம் வந்து இதை வந்து இந்த கொடி பேட்டர்ன் ஸ்டெர்ம்ஸ்லாம் போடும்போது இல்லை ஃப்ளவர்லாம் போடும்போது அதோட ஸ்டெம்பில் வந்து நார்மல் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைனாக கொடுக்காம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன். அந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை பீட்ஸ் போட்டு நம்ம போடுறோமோ அதுதான் எண்டு வரைக்கும் போடணும். இப்போ நான் 5 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அந்த 5 பீட்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு திருப்பி போயிட்டு நம்ம அதே லைனில் பின்னாடி வந்து ஸ்டிச் போட்டு அது குட்டி லாக் போட்டு திரும்ப கீழே வந்தும் அதே லைனில் தான் போடணும். இப்படி தள்ளி தள்ளி போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் பேட்டர்ன் கிடைக்கும். மறுபடியும் கீழே வந்து போட்டுட்டு திரும்ப நான் வந்து சேம் அந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைன்லேயே போட்டால் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட ஃபீல் கிடைக்கும். நம்ம அந்த பீட்ஸ் அப்படி தள்ளிட்டு அந்த லைன்லேயே வந்து குட்டி லாக்கு போட்டுட்டு கீழே 5 பீட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப சேம் அதே லைனில் போடும்போது நம்மளுக்கு இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச் போடும்போது நம்ம அந்த பீட்ஸை தள்ளிட்டு போடுறோம் பார்த்திங்களா, அப்போ இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்த மாதிரி அந்த ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எண்டு ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம். கர்வ்லலாம் போடும்போதும் இதை மாதிரி தான் அப்படியே பேட்டர்னை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்வ்லலாம் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக போடுங்க. கர்வ்லலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸில் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு லோடிங் ஸ்டிச் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கிடைக்கிது. பட் வந்து இது ஸ்டெர்ம் ஸ்டிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க பீட்ஸோட ஒரு பீட்ஸோடையும் சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பீட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன்லாம். ஸோ நல்லா போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். Thank you. Happy learning.